ஹலோங்க. ஷார்ஜா டிரைவிங் லைசென்ஸ் சீரிஸ்ல இன்னைக்கு டே 4 நான் எப்படி எடுத்துங்கிறத சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஷார்ஜாவை பொறுத்தவரையும் பார்க்கிங் டெஸ்ட் பாஸ் ஆனோனே அசஸ்மெண்ட்டுக்கு போகும். அசஸ்மெண்ட் டெஸ்ட்ன்னு சொல்றப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து யார்டுக்குள்ளேயே பார்க்கிங் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். டெஸ்ட்டாக இருந்தாலும் யார்டுக்குள்ளேயே இருந்திருக்கும். இனி ரோட்ல ஓட்ட போறோம். ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனால் பைசாங்கிற நோட் பண்றப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிளாஸ் வந்து 15 கிளாஸ் எடுக்கணும். டெஸ்ட்டுக்கு 400 கிராம்ஸ். ஒரு கிளாஸுக்கு எனக்கு வந்து 60 கிராம்ஸ். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 900 ரூபா கிளாஸுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். பின்ன பார்க் டெஸ்ட்டுக்கு வந்து 400 கிராம்ஸ். நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிறப்ப அவங்க ஒரு ஷீட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணப்ப ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் தான் நீங்கள் ஃபெயில் ரிஜெக்ட் பண்ணதுக்காமா. அதில் வந்து ஒரு 15 பாயிண்ட் இருக்கும். அந்த 15 பாயிண்ட்ல நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டராக அந்த போலீஸ் செக் பண்ணுறவர் வந்து உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிருவாரு. அதை நீங்கள் பார்த்து அதை உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் சொன்னீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் போய் மாற்றிக்கலாம். அசஸ்மெண்ட் கிளாஸை பொறுத்தவரையும் என்னென்ன இருக்குன்னா, லைன் சேஞ்ச் பண்ணுறது, லைனில் போகிறது, ரவுண்ட் அபவுட் செக் பண்ணுறது, இண்டிகேட்டர் சைன் போடுறது, இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் கார் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, ரூல்லாம் ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் அசஸ்மெண்ட்டில் இருக்கும். அசஸ்மெண்ட் பாஸ் ஆகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தது ஃபைனல் கிளாஸுக்கு போகும். ஃபைனல் கிளாஸ் வந்து எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.